ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ராகி மாவுக்கு 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொதிக்க விட வேணாம். இந்த மாதிரி பபுள்ஸ் வந்ததும் நம்ம அதில் கரைச்சி வச்ச ராகி மாவை சேர்த்துக்கலாங்க. இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ராகி மாவில் அடியில் போய் தங்கியிருக்கோம், அதனால் இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம் வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா இது அடி பிடிக்கும். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கைவிடாமல் ஒரு 3 நிமிஷம் போல் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. இது நல்லா திக்காகி வரணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்குங்க. மாவு பாருங்கள், கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ராகி மாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை இன்னும் 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ பாருங்கள், அதை விட இன்னும் கொஞ்சமே நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்தது ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாங்க. மீடியம் ஹீட் வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிகிட்டு எடுத்துக்கலாம். மாவெல்லாம் மேலே பாருங்கள், நல்லா ஷைனிங்காக வந்திருக்கு. இந்த மாதிரி வரணுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கூட சூடு இல்லாத மாதிரி நல்லா ஆற வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்குங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே ஆறிருக்கு. இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலேருந்து கொஞ்சமாக மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இது கூடவே 1/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 கப் துருவிய தேங்காய், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு சிட்டிகை உப்பு, அப்புறம் இது கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கலாங்க. ஹெல்த்தியான ராகி ட்ரிங்க் ரெடிங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே நட்ஸு சேர்த்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு ராகி ட்ரிங்க் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வேக வச்சு ராகி மாவு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பாதி ஆப்பிளை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை ஃபஸ்ட்டு ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது அப்படியே சர்பத் மாதிரியும் குடிக்கலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் கொக்கோ பவுடர் சேர்க்கறதுனால சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குங்க. நம்ம இதை சேர்க்காமையும் செய்யலாம். பாருங்கள், இன்னொரு ஹெல்த்தியான ராகி ட்ரிங்க் ரெடி. இதுக்கு மேலே நட்ஸு சேர்த்துக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற ராகி மாவில் கொஞ்சமாக உப்பு, அப்புறமா தண்ணி சேர்த்துட்டு இது ராகி கூழ் மாதிரி செஞ்சுக்கலாங்க. இதை நம்ம சூடு பண்ணி கூட குடிச்சிக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.